ஆரவாரம் இல்லாமல் வெளியான பராசக்தி கோவில்பட்டியில் வெறிச்சோடிய திரையரங்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சத்யபாமா சினிமாஸ், லக்ஷ்மி சண்முகா உள்ளிட்ட 3 திரையரங்குகளில் பராசக்தி இன்று வெளியானாலும் எதிர்பார்த்த அளவு கூட்டங்கள் இல்லை. வழக்கமாக பண்டிகை காலங்களில் வெளியாகும் திரைப்படங்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். அதேபோன்று ரசிகர்களின் கொண்டாட்டங்களும் இருப்பது வழக்கம். ஆனால் இன்றைக்கு கோவில்பட்டி திரையரங்குகளில் எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் காணப்பட்டது. சத்யபாமா சினிமாஸில் மட்டும் பராசக்தி திரைப்படத்திற்கு பரவலாக மக்கள் திரைப்படம் பார்க்க வந்தனர். மற்ற 2 திரையரங்குகளில் வழக்கத்தை விட மக்கள் குறைவாக வந்தது மட்டுமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கமாக பண்டிகை காலங்களில் வெளியாகும் திரைப்படங்களுக்கு மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், கூட்டமும் அதிகமாக இருக்கும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் வெளியாகாத காரணத்தினால் இன்றைக்கு பராசக்தி திரைப்படம் வெளியானாலும் மக்கள் கூட்டம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்று திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த 2026 வருடம் பொங்கல் திருவிழா பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஏன்னா காரணம் நமக்கு பிடித்த நடிகர்களுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் தளபதியோடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தை தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி படத்தை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால பெரிய ஏமாற்றத்தில் இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, திரையரங்க உரிமையாளர்களும் ஏமாற்றத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பராசக்தி படத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் பராசக்தி படம் அனுமதி கொடுத்து இன்றைக்கி ரிலீஸ் ஆனாலும் படம் பார்க்க கூட்டமே இல்லை. தியேட்டருக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம், உரிமையாளர்கிட்டே கேட்டு பாருங்கள், கூட்டமே இல்லை. கோவில்பட்டி நிலவரம் இதான். ஆனால் இதே நேரம் ஜனநாயகம் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா இந்த தியேட்டர் திருவிழா கோலமாக இருந்திருக்கும். இந்நேரம் வான வேடிக்கையும் மேலதாளம் முழங்க ரசிகர்களுடைய பட்டாளங்கள் குவிஞ்சிருக்கும். இங்கே தோரணங்கள்லாம் கட்டி பயங்கர திருவிழா கோலமாக இருந்திருக்கும் இந்த திரையரங்கம். ஆனால் இன்றைக்கி வெறிச்சோடி போய் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு தளபதியோட திரைப்படம் தான். அதனால் ஜனநாயகன் திரைப்படத்தை விரைவாக வெளியிடணும். வெளியிட்டு திருவிழா கோலமாக ஆகணும். திரையரங்கெல்லாம் ரசிகர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஜனநாயக பொங்கல் சிறப்பான பொங்கல் அமையணும். ஜனநாயகம் வரணும்.